அண்ணங்காரன் கூட அனுப்ப மாட்டாங்க. இப்போ அப்படியா? யாரு கூட எவன் போறானே தெரியல. ரீசனா பார்த்தா அந்த மாதிரி தான் பைக் ஓட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான சேஃப்டி எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு தான் அவங்க சொல்லி. ஓவர் ரேட்டில் கவர்மெண்ட் எங்களுக்கு மீட்டர் போட்டு கொடுத்தா மானியம் அந்த பெட்ரோல் ஏறும்போது அதுக்கேற்ற மாதிரி மானியம் போட்டு கொடுத்தாங்கன்னா நாங்களும் ஓட்ட தான் போகிறோம். என்ன பண்ணோம்னா கவர்மெண்ட்டே ஒரு ஸ்டெப் எடுத்து கவர்மெண்ட்டே இதை நடத்தினா கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராஃபிட்டு. கவர்மெண்ட் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க. அப்புறம் நாங்கள் எப்படி ஓட்டு போகிறோம்? இப்போ எல்எல்ஆர் போட்டு பசங்க வந்து ரேபிடோ ஓட்டுறாங்க. ஒரு ஆக்சிடென்ட் என்ன பண்ணுறாங்க? எல்எல்ஆர் எடுத்தவங்க வந்து உடனே வண்டி ஓட்டுறாங்கன்னா அது வந்து ஆர்டிஓ தான். ஆர்டிஓ வந்து அவங்க அது 15 days டைம் தராங்கன்னா அவங்க செக் பண்ணணும், அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணணும். வண்டிக்கு இன்சூரன்ஸை போட்டு ஓட்டிக்கிறேன், லைஃப் இன்சூரன்ஸ் போட்டு ஓட்டிக்கிறேன், இவங்க இருக்கிற பேசஞ்சர் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறேன். பைக்குக்கு ஒன்றுமே இல்லையே. அவங்களும் இப்போ டபுள் ஹெல்மெட் போட்டு தான் ஓட்டுறாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, எல்லாமே இது பண்ணுறாங்க, எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஓலா பைக் இது ரேபிடோ பைக்குக்கு வந்து ஒயிட் போர்டுக்கு வந்து எப்படி அவங்க டாக்ஸி அனுமதி கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆட்டோக்கு எல்லோ போர்டு, லைசன்ஸுக்கு பேட்ச் வேணும். இப்போது எல்எல்ஆர் போட்டு பசங்க வந்து ரேபிடோ ஓட்டுறாங்க. ஒரு ஆக்சிடென்ட்னா என்ன பண்ணுறாங்க? விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக ஓடிடுறாங்க, அவ்வளோதான். இப்போ ஆட்டோ இருந்தால் நம்ம இன்சூரன்ஸ் கட்டிக்கிறோம், லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, பேசஞ்சருக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, டிரைவருக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. பைக்குக்கு என்ன இருக்குது? பைக்குக்கு மட்டும்தான் இன்சூரன்ஸு, பேசஞ்சருக்கு இன்சூரன்ஸு அது இல்லை, சுத்தமாக இல்லை. எப்படியோ எல்லோ போர்டில் எப்படியோ அவங்க வந்து சவாரி ஏற்றுறாங்க, அதுதான் மெயின் காரணம். அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட்டை வந்து எல்லோ போர்டு போட்டு ஆட்டோக்கு வந்து ஆட்டோ எல்லோ போர்டு தான் ஓட்டணும், ஒயிட் போர்டு ஓனிஸ் போர்டு ஓட்டக்கூடாது அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்க? புரியுதுங்களா? அப்புறம் ஆட்டோ டிரைவரே பேட்ச் இல்லாத ஓட்டலாமே வண்டியை. ஆட்டோ டிரைவருக்கு மெயினாக பேட்ச் கேட்குறாங்களே, அப்புறம் பேட்ச் இல்லாத அதில் மட்டும் சவாரி போகிறாங்க, எப்படி போகிறாங்க? கவர்மெண்ட்டுக்கு அது தெரியல. அது எனக்கு ஒன்றையும் புரியல, அது எனக்கு தெரிஞ்சாகணும், அவ்வளோதான். இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகும் பைக் டாக்ஸிலாம் ஏங்கிட்டு தான் பாஸ் இருக்கு. ரேபிடோ எல்லாம், ரேபிடோ, ஓலா, ஊப்பர் எல்லாம் இது கரண்டில் தான் இருக்குது, எல்லாம் ஓடியில் தான் இருக்குது. அன் டைம் 1 மணி நின்று வண்டி ஓட்டுறோம், ஒரு லேடிஸ் வராங்க, ஏற்றின்னு போகிறாங்க, அவ்வளோதான். ஒரே ஒரு எல்எல்ஆர் வச்சு என்ன பண்ண முடியும் அவங்கள? புரியுதா? சப்போஸ் பொண்ணை காணும், இல்லை ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, நடு ரோட்டில் விட்டு போயிட்டாங்க, ஏதோ ஒரு ஆட்டோ இருந்தால் அந்த ஆட்டோ வந்து பர்மிட் யார் மேலே இருக்குதுன்னு தெரியும். பைக்கு யார் தோணா ஓட்டலாம். இப்போ ஆட்டோ பர்மிட் என் மேலே இருக்கும், இப்போ இன்சூரன்ஸ் என் பேரில் கட்டியிருப்பேன், இப்போ வண்டி எல்லாமே ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே என் பேரில் இருக்குது. எதானா நான் பொறுப்பு. வண்டிக்கு இன்சூரன்ஸை போட்டு ஓட்டினுக்கிறேன், லைஃப் இன்சூரன்ஸ் போட்டு ஓட்டிக்கிறேன், இவங்க இருக்கிற பேசஞ்சருக்கு இன்சூரன்ஸ் போட்டுக்கிறேன். பைக்குக்கு ஒன்றுமே இல்லையே, சவாரியே சுத்தமாக இல்லை. வருஷத்துக்கு ஒரு வாட்டி எஃப்சிக்கில் நான் என்ன பண்ணுறது? 5 வருஷம் ஒரு வாட்டி எஃப்சி இப்படி இருக்குது. இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி எஃப்சி 50,000 ரூபாய் செலவு பண்ணோம். ஒரு எஃப்சி பண்ணணும்னா எல்லாம் கட்டி நாங்கள் ஒன்றுமே இல்லாத நிற்கிறோம். பைக் டாக்ஸி எதுவுமே இல்லாத நாங்கள் அந்த பைக் டாக்ஸி வந்ததில் ஒன்றுமே சவாரியே இல்லை. ஏன் உங்கள் பேர்? என் பேர் பாண்டியன். நீங்கள் எத்தனை வருஷமாக ஆட்டோ ஓட்டுறீங்க? 30 வருஷமா. ஓகே, இப்போ வந்து இந்த பைக் டாக்ஸிலாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க, இதனால உங்களுக்கு என்னென்ன இழப்பீடெல்லாம் நீங்கள் சந்திக்கிறீங்க? எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. சாதாரணமாக ஓலா ஊப்பறனால கூட எங்களுக்கு வந்து அதிகம் பாதிப்பு இல்லை, ஏதோ சவாரி ஆகுது. இப்போ வந்து இந்த பைக் டாக்ஸினால எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. இப்போ வந்து அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பைக் டாக்ஸி ஓட்டினா அபராதம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது நீங்கள் எப்படி? சொன்னதுக்கப்புறம் செய்தி வந்ததுக்கப்புறம் கூட ஓட்டிட்டு தான் இருக்கோம். நாங்கள் இப்போ நீங்கள் இந்த ஆட்டோக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இன்சூரன்ஸு, எஃப்சி, அது இதெல்லாம் சேர்த்து ஒரு 70,000 ரூபா செலவாகும் வருஷத்துக்கு. இதை நாங்கள் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இதில் வேறு ஒரு மாதம் நிப்பாட்டி தான் வேலை பார்க்க, ஒரு மாதம் கூடுதலாகவே ஆகலாம். அதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த மாதிரி மினிஸ்டர் வந்து ஆர்டர் போட்ட பிறகும் பைக் டாக்ஸி இயங்குதா? அது இயங்குது, அது வந்து முழுமையாக நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. இப்போ நீங்கள் இது சார்பாக கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு ரிக்வஸ்ட் வைக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? ஏற்கனவே எங்களுக்கு மீட்டர் கட்டணம் 11 வருஷமாக உயர்த்தி கொடுக்கல. அது உயர்த்தி கொடுத்து இந்த ஓலா ஊப்பரை கட் பண்ணால் இது மற்ற நிறுவனங்களை நடத்துகிற வந்து ஓலா ஊப்பரை வந்து நிறுத்தினா எங்கள் வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும். இப்போது பைக்கில் ட்ராவல் பண்ணுற பயணிகள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஆட்டோவில் ஒருத்தராக இருக்கிறதுக்கு நாங்கள் ஆட்டோவில் ஏன் போகணும்? அது சேஃப்டி இல்லைல்ல. எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு எவ்வளவோ சம்பவங்கள் சென்ட்ரலில் நடந்திருக்கு, எல்லா இடத்துலையும் நடந்திருக்குது. அதை மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். நாங்கள் ஒவ்வொருத்தரையாக வந்து சொல்ல முடியாது. அது ஆணுக்கும் நடக்குது, பெண்ணுக்கும் நடக்குது. எத்தனையோ வந்து செயின் பறிப்பு, பஸ் இல்லை அவங்க பொருள் ஏதாவது தவற விட்டு போயிடுறாங்க, அது வந்து திருப்பி கிடைக்காது.
அது அவங்க உசுருக்கே உத்தரவாதம் கிடையாது. அந்த நிலைமையில தான் போய்கிட்டு இருக்காங்க. அவங்க என்னமோ அது ஜாலின்னு நினச்சிருக்காங்க. ஒரு காசு நம்மளுக்கு அதிகமாக செலவாகுதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது அவங்க தான் சிந்திக்கணுமே தவிர நாங்கள் எதுவும் சொல்லி புரிய வைக்க முடியாது. முகமது ரஃபீனா. நீங்க எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 14 வருஷமா ஓட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த பைக் டாக்ஸி மூலமா உங்களோட வாழ்வாதாரம் எவ்வளவு அடிபட்டிருக்கு? பைக் டாக்ஸி மூலமாக பார்த்தீங்கன்னா பொழப்பு ஃபுல்லாகவே சுத்தமாக போயிடுச்சு. நார்மலாக ஓட்டுற காசு கூட இப்போலாம் ஓட்ட முடியல. வீட்டுக்கு கொடுக்குறது, நம்ம கலெக்ஷன் கொடுக்குறது, அதெல்லாம் போக பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் கையிலையும் ஒரு ரூபாய் நிற்காது. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதே கஷ்டம். ரீசனாக தான் காலையிலேருந்து நாங்கள் நைட்டு வரைக்கும் சம்பாரிச்சோன்னா ஒரு 1000 ரூபா சம்பாரிச்சோன்னு வச்சிங்கன்னா கேஸ் ஒரு 200 300 போடுவோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஒரு 250 ரூபா. மீதி நாங்கள் எடுத்துகிட்டு போகிறதே ஒரு 250 இல்லை 300 தான் இருக்குது கணக்குன்னு பார்த்தா. அப்படி பார்த்தா வீட்டுக்கும் கட்டுப்படி ஆகல, எதுவுமே பண்ண முடியல. ஆட்டோ ஓட்டுறதை விட்டு அழகாக டீசெண்டாக எதனா ஒரு வேலைக்கு போயிடலாம். சுத்தமாக போல போயிடுச்சு. எங்களுக்கு ஆனால் வருஷம் ஆனால் எஃப்சி இருக்குது, எல்லாமே இருக்குது. நாங்கள் ரோட் டேக்ஸ்லேருந்து எல்லாமே கட்டுறோம். எஃப்சி பண்ணலன்னா பிடிக்கிறாங்க, இன்சூரன்ஸ் இல்லைனா பிடிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிறோம். ஒன்றுமே இல்லை, பைக்கை போட்டுன்னு ஒன்றுமே கிடையாது. அவனுக்கு ரோட் டேக்ஸ் எதுவுமே எஃப்சியும் கிடையாது, எதுவும் கிடையாது. அவனுங்க பாட்டுன்னு ஓட்டினா நாங்கள் எங்கே போய் சொல்கிறது? சொல்லுங்கள் பாப்பா. எங்களுக்கு இருக்கிற கஷ்டம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, வீட்டில் சொல்லவே முடியாது. அவ்வளோ கஷ்டத்தில் வரோம் நாங்களாம். அதுவும் நாங்கள் ரீசனாக ஓலா ஊஃபர்லாம் ஓட்டினதே கிடையாது, ஓட்டவும் மாட்டோம். நாங்கள் வந்ததுலேருந்தே ஓட்டினது கிடையாது. நாங்கள் அதை கொஞ்சம் தவிர்த்து தான் இருந்தோம். இப்போ எல்லாருமே எப்படின்னா ஓடாத கஷ்டத்துக்கு அதில் போய் முழுக்க போயிட்டாங்க. அதுவும் எதுவும் பண்ண முடியல. அதையும் நாங்கள் ஓட்டணுன்னா அவங்ககிட்ட ஒரு 10-20 சேர்த்து கேட்டால் லாக் பண்ணிடுறாங்க. மேடம் இவ்வளோ லாங்காக இருக்கே, ஒரு 10 ரூபா சேர்த்து கொடுங்க, ஒரு 20 ரூபா சேர்த்து கொடுங்கன்னு கேட்டாலும் நீங்கள் ஏன் கேட்குறீங்க? ஓலாக்காரன் இன்னமும் அவனே ஆட்டோ போட்டு கொடுத்த மாரி, நான் ஓலாக்காரன் போட்டு கொடுத்த மாரி. ஒரு மெக்கானிக் வேலை எந்த செலவாக இருந்தாலும் நெட்டுலேருந்து எல்லாமே நாங்கள் தான். அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. அவனுக்கும் நான் காசு தரணும். நான் எந்தில் இதாகிடுச்சுன்னா அப்புறம் நாங்கள் எப்படி தான் ஓட்டுறது? அதுலேயும் எங்களுக்கு ஃபுல் நச்சிடி. இதில் சம்மந்தமே இல்லாமல் இந்த பைக்கில் எப்படிங்க ஏற்ற விடுவாங்க? கஸ்டமர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்லாம் ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து ஒருத்தவங்க கூட அண்ணங்காரன் கூட அனுப்ப மாட்டாங்க. இப்போ அப்படியா? யாரு கூட எவன் போகிறானே தெரில. ரீசனாக பார்த்தா அந்தமாரி தான் பைக் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு லேடிஸை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம்? யாரு கூடயும் போகக்கூடாது அப்படின்னு தான் அடக்கி வளர்த்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. எல்லாமே ஒரு கேஷுவலாக ஆயிடுச்சு. யார் வேணால் எப்படி வேணால் போகலான்ற மாரி தான் அது இதாக இருக்குது. அதில் தான் ரொம்ப அடிபட்டுச்சு ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச ஒரு கவர்மெண்ட் ரீசனா இதுதான் ரீசன், இதுதான் மினிமம் இவ்வளோவா அப்படின்னு அறிவிச்சு எங்களுக்கு இது கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். நாங்கள் அந்த ஓலா இதெல்லாம் ஓட்ட போகிறோம். கஸ்டமர் ஏறி உட்கார போகிறாங்க, நாங்கள் மீட்டர் ஆன் பண்ண போகிறோம். நாங்கள் பாட்டு அவங்க சொல்கிற இடத்துல இறங்க போகிறோம். 10-20 கூட கேட்க போகிறது கிடையாது. இது வந்து கவர்மெண்ட் எங்களுக்கு ஒழுங்காக பண்ணிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ப்ரோ உங்கள் பேர்? என் பேர் சந்தோஷ். ப்ரோ இப்போ நீங்கள் வந்து இந்த பைக் டாக்ஸிலாம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன் ப்ரோ. பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து அந்த பைக் டாக்ஸியை வந்து க்ளோஸ் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. சரி. இப்போது அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டா உங்களோட சூழ்நிலை டெய்லி ரொட்டீனான லைஃப் எப்படி இருக்கும்? இது ஒன்றும் இல்லை ப்ரோ. என் வீடு வந்து கரெக்டாக கோயம்பேடுக்கிட்ட இருக்குது. அங்கே கோயம்பேடுலேருந்து இப்போ நான் இங்கே இந்த இடத்துக்கு இந்த அசோக் நகர் மெட்ரோக்கு வரணுன்னா எனக்கு வந்து 45 தான். இதே நான் ஆட்டோ எதுனா கேட்டேன்னா 200-250 கேட்பாங்க. 35 நான் ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் தான். இப்போ எல்லாருமே காசு கஷ்டப்படுறாங்க, எல்லாருமே பண்ணுறாங்க தான். அப்போ அந்த 250 35 பார்க்கும்போது எல்லாம் 35 தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதனால் வந்து இப்போ ஓட்டுறவங்களும் யாரும் வந்து அந்த இதில் ஓட்டல, அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கலன்னு அதுதான் ஓட்டுறாங்க. அதுக்கு என்ன பண்ணோன்னா கவர்மெண்ட்டே ஒரு ஸ்டெப் எடுத்து கவர்மெண்ட்டே இதை நடத்தினா கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராஃபிட்டு, ஓட்டுறவங்களுக்கும் ஒரு ப்ராஃபிட்டு, அவங்களுக்கும் இது தான் வரும். அதனால் இது எதுவும் தப்பு இல்லை. இப்போ ஆட்டோக்காரங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா யாரோ LLR போட்டவங்களாம் பைக் எடுத்துகிட்டு வந்து ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி யாராவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஓட்ட தெரியாதவங்க கூட ஏறி உட்காந்துட்டு? இல்லை ப்ரோ, அது ரேப்பிடோவை பொறுத்தவரை எப்படின்னா இப்போ அவங்க 40 ஸ்பீடு மேலே போனாலே அவங்களுக்கு ஒரு வார்னிங் காமிக்கும் அந்த ஆப்பில். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பீடு, ஒரு லிமிட்டு எல்லாமே இருக்குது. அதனால் வந்து அதெல்லாம் எதுவுமே இல்லை. எல்எல்ஆர் எடுத்தவங்க வந்து உடனே வண்டி ஓட்டுறாங்கன்னா அது வந்து ஆர்டிஓ தான் ப்ரோ. ஆர்டிஓ வந்து அவங்க அந்த 15 days டைம் தராங்கன்னா அவங்க செக் பண்ணணும், அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணணும். அது எதுவும் பண்ணாமல் தான் இது எல்லாமே கவர்மெண்ட்டு தான் ப்ரோ. கவர்மெண்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த கவர்மெண்ட் தான் இப்போ ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. இப்போ யாரெல்லாம் ரேப்பிடோ ஓட்டுறாங்களோ 10,000 வரைக்கும் அபராதம் வரைக்கும் போட சொல்லியிருக்காங்க. சரி, அது கரெக்டுன்ற மாதிரி தோணுதா உங்களுக்கு? ரேப்பிடோ ஓட்டுறவங்களுக்கு 10,000 அபராதம்னா இப்போ டிடி கேஸ் பிடிக்கிறாங்க. டிடி கேஸ் பிடிக்கிறவங்களுக்கு வந்து பைக்கில் நீங்கள் டிடி கேஸ்னு எடுத்து பார்த்தீங்கன்னா பைக்கில் இருக்கிறவங்களுக்கு தான் டிடி இருக்கும். இதே காரில் கொஞ்சம் பெரிய ஆளுங்களாக இருந்தாங்கன்னா அவங்க மேலே ஒரு கேஸ் எதுவுமே வராது. அவங்க ஒரு எதுவுமே பண்ணாமல் அவங்க பாட்டு போகிறாங்க. அந்த இதில் எடுத்தாங்கன்னா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே இப்போ காட்டுற இதுவை எல்லாருக்கும் காமிச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ உங்களோட கருத்து வந்து பைக் டாக்ஸி இருக்கலான்றீங்களா? கண்டிப்பாக ப்ரோ. இப்போ என்கிட்ட வந்து இன்றைக்கி 50 ரூபா தான் இருக்குது என் கையில். நான் வந்து இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகணும், என் வண்டியை நான் சர்வீஸ் விட்ருக்கேன், அந்த வண்டியை நான் எடுக்க போனோம், எனக்கு சர்வீஸ் பில்லு 3000 ரூபா. அது போக என் கையில் 50 ரூபா தான் இருக்குது. அது ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வருது சர்வீஸ் சென்ட்ரு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஆட்டோவில் எனக்கு 3 கிலோமீட்டர்ஸ்க்கு 50 ரூபா கொடுப்பாங்களா? தரமாட்டாங்க. அதே நான் ரேப்பிடோ புக் பண்ணேன்னா எனக்கு ஒரு 30 ரூபா 35 ரூபாலே முடிஞ்சிடும். அது அவ்வளோதான். கரெக்டு, இது கரெக்டு தான் ப்ரோ. கவர்மெண்ட் ஒரு டிசிஷன் எடுத்து அவங்களும் வந்து
வேணும்னே ஓட்டலை, அவங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கலன்னு தான் அதில் இருக்காங்களே தவிர மற்றபடி அவங்க எதுவும் தப்போ எதுவுமே பண்ணல. நிறைய இன்டர்வியூஸ் நானும் பார்த்தேன், நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. கொடுத்தவங்க எல்லோரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கான சேஃப்டி எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. அவங்களும் இப்போ டபுள் ஹெல்மெட் போட்டு தான் ஓட்டுறாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, எல்லாமே இது பண்ணுறாங்க, எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். உங்கள் பேர்? வினோத்லா. நீங்கள் எத்தனை வருஷமான ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க? 10-12 வருஷமா ஓட்டுறேன். நான் இப்போ சமீப காலத்தில் வந்து இந்த பைக் டாக்ஸின்னு ஒன்று ஓட்டிட்டு இருக்காங்க. ஆமாம். அதனால உங்களுக்கு எந்த ரேஞ்சில் வாழ்வாதாரம் அடி வாங்கியிருக்கு? வாழ்வாதாரம் ஃபுல்லாகவே அடி வாங்கிடுச்சு. இப்போ சிங்கிளாக வரவங்க கூட பைக்கில் ஏறி போயிடுறாங்க. ஆனால் இதெல்லாம் நிறைய குடும்பம்லாம் கெட்டு போதில்ல, அது யாருமே யோசிக்க பண்ண மாட்டாங்களே. பொண்ணுங்களாம் அசால்ட்டாக ஏறி பைக்கில் ஏறி போயின்னு இருக்கு, யார் கூட போகுதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. அழகாக போயினே இருக்குதுங்க அதுங்க. இதெல்லாம் எவ்வளோ பேர் குடும்பம் கெட்டு போகுது, அதெல்லாம் தெரியவே மாட்டேங்குது. எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப அடிபட்டுச்சு தலை இதில். இப்போ அவங்கள கேட்டால், இப்போ கஸ்டமர்லாம் கேட்டாங்கன்னா நான் ஒருத்தர் போகிறதுக்கு நான் ஏன் ஆட்டோ புக் பண்ணி போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஓவர் ரேட்டாக இருக்குது ஆட்டோ. ஓவர் ரேட்டில் கவர்மெண்ட் எங்களுக்கு மீட்டர் போட்டு கொடுத்தோம், மானியம் எங்களுக்கு அந்த பெட்ரோல் ஏறும்போது அதுக்கேற்ற மாதிரி மானியம் போட்டு கொடுத்தாங்கன்னா நாங்களும் ஓட்ட தான் போகிறோம். கவர்மெண்ட் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க, அப்புறம் நாங்கள் எப்படி ஓட்டுறது சொல்லுங்கள்? ஆனால் அவங்க கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களும் ஆட்டோக்காரங்களுமே ரேப்பிடோ ஓலாலாம் லாகின் பண்ணி தானே ஓட்டுறாங்க, அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு நஷ்டம் வருது அப்படின்ற மாதிரி. எப்படி நஷ்டம் வராமல் எப்படி இருக்குது? அவங்க கொடுக்குற ரேட்டு கட்டுப்படி அவ்வளோ தர, திடீர்னு அவங்க இஷ்டத்துக்கு ரேட்டு ஏற்றுறாங்க இறக்குறாங்க. இப்போ ஒரு சில டைமில் கம்மியாக தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான ரேட்டு கொடுத்துட்றாங்க, ஒரு சில டைமில் லாங்கில் போனால் கூட கம்மியாக ரேட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் நாங்கள் எப்படி ஓட்டுறது சொல்லுங்கள்? இது அவங்க டீ போர்டே கிடையாதுல்ல. இப்போ பப்ளிக்கு ஓட்டுறதா இருந்தால் டீ போர்டு தான் போட்டு ஓட்டுன்றாங்க. அது ஒயிட் போர்டு தான், அது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஓட்டுறது, அது வீட்டுக்கு ஓட்டுறது. ஆனால் அதிலே வந்து பைக் டாக்ஸி போட்டு ஓட்டுறாங்கல்ல, அப்போ கவர்மெண்ட் அதெல்லாம் தடை பண்ணவே மாட்டேங்குது. அப்போ நாங்கள் கூட ஓன் போட்டு ஓட்டிக்கலாம்ல. எங்களுக்கு எதுக்கு மட்டும் எதுக்கு மாதம் நாங்கள் இது வருஷம் எஃப்சி பண்ணணும்? அதெல்லாம் பண்ணாமல் இருக்கலாம். இப்போ பைக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் இல்லை 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு தான் எஃப்சி வருமே ஒயிட் போர்டுக்கெலாம். அப்போ டீ போர்டு அப்படி கிடையாது, இல்லை எல்லோ போர்டுக்கெலாம் பார்த்தோன்னா நாங்கள் 2 வருஷத்துக்கு ஒரு எஃப்சி பண்ணோம், இல்லை வருஷம் எஃப்சி பண்ணோம், அப்படி தான் இருக்குது. ஆனால் அவங்களாம் எந்த ஒரு இது நம்ம அழகாக சம்பாரிச்சிட்டு போயிடறாங்க. எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது, அது கவர்மெண்ட் புரிஞ்சுக்க மாட்டேங்குது. மீட்டர் போட்டு ஓட்டினா ரொம்ப நல்லது, அது கவர்மெண்ட் கொடுக்கணும் மீட்ரு. எவனோ நடுவில் ஒருத்தர் இடைத்தகர் வந்து சம்பாரிச்சிட்டு போயிடுறான், அதை கவர்மெண்ட் யோசிக்கிறதில்ல, பப்ளிக்கும் யோசிக்கிறதில்ல. ஆகாஷ். ஓகே ப்ரோ, நீங்கள் இந்த பைக் டாக்ஸிலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் ப்ரோ, யூஸ் பண்ணுவேன். ஓகே, நீங்கள் அதில் வந்து இப்போ வந்து பைக் டாக்ஸி வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ഓക്കെ, இது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? കുറച്ച് കഷ്ടമാണ്. കാരണം നമുക്ക് റാപ്പിഡോ ഊബർ അതൊക്കെ ഉണ്ടെങ്കിൽ പെട്ടെന്ന് ബുക്ക് ചെയ്ത് എവിടെ വേണമെങ്കിലും പോവാം. ഈ ഇവിടുന്ന് 1 കിലോമീറ്ററാണ് എൻ്റെ റൂമിലേക്കുള്ളത്. ഇവിടുന്ന് ഓട്ടോ ടാക്സിയെല്ലാം പിടിച്ചുകൊണ്ട് അവർ 150-200 ഒക്കെയാണ് രാവിലെ സ്റ്റേഷനിൽ വരുമ്പോൾ ചോദിക്കുന്നത്. പക്ഷെ നമുക്ക് റാപ്പിഡോ ഒക്കെ ആണെങ്കിൽ ഒരു 30-40 റുപ്പീസിനുള്ളിൽ കഴിയും. നമ്മൾ ഇവിടുന്ന് വീട്ടിൽ നിന്ന് വിട്ട് നിൽക്കുന്ന കാരണം നമുക്ക് എക്സ്പെൻസ് ഒക്കെ ഭയങ്കര വില കൂടുതലാണ്. റൂം ആയിക്കോട്ടെ, ഫുഡ് ആയിക്കോട്ടെ, അതിൻ്റെ ഇടയിൽ കൂടെ ഇതും കൂടി ഇങ്ങനെ കൂടുമ്പോൾ പറയുമ്പോൾ നമുക്ക് അത് ഒരു അധിക ചിലവാണ്. അപ്പോൾ അത് കാരണം നിർത്തരുതെന്നാണ് എൻ്റെ ഒരു അഭിപ്രായം. ഇതുണ്ടെങ്കിൽ നമുക്ക് കുറച്ചുകൂടി യൂസ്ഫുള്ളാണ്. പെട്ടെന്ന് കുറച്ച് നേരം ബുക്കിംഗ് ടൈം കുറച്ച് നേരം എടുക്കും, എന്നാലും നമുക്ക് വളരെ ചീപ്പ് റേറ്റിൽ എവിടെ വേണമെങ്കിലും പോകാൻ പറ്റും സിംഗിളായി പോകുമ്പോൾ. അതാണ് എൻ്റെ ഒരു അഭിപ്രായം. താങ്ക് യു.